அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் இது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த கமலக்கண்ணன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்க் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே சோடுத்து தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெறப்போறாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையோட விளக்கங்களை தாரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் அரிசி பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குல தெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி, அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு தாராளமாக நீங்கள் என்னை அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம். கமலக்கண்ணன் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அழகானவங்களாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு வரட்டு பிடிவாத குணம் உண்டு. நாலாவது பாயிண்ட்டு அப்பா வழியில் 2 தாரம் முடியவங்க இருப்பாங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க. ஆறாவது பாயிண்ட்டு அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு அல்சர் பிரச்சனை உண்டு. எட்டாவது பாயிண்ட்டு எதை தொட்டாலும் தடை தாமதங்கள் இருக்கும். 9வது பாயிண்ட்டு வாலிப வயசில் ஒன் சைடு காதலால் அவதிப்படுவீங்க. 10வது பாயிண்ட்டு தாய்மாமா அல்லது மாமனாரால் தாய்மாமா அல்லது மாமனார் வந்து வேலையில் உயர்நிலையில் இருப்பாங்க. 11வது பாயிண்ட் படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான் உங்களுக்கு அமையும். 12வது பாயிண்ட் சொந்த ஊர்லேயோ அது பழகின ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க. 13வது பாயிண்ட் தாய்மாமா வழியில் அற்ப ஆயுள் இறந்து போனவங்க உண்டு. அனாச்சி ஆத்ம சாந்தி அவசியம் செய்யணும். 14வது பாயிண்ட் பூரிகை தொட்டு மாறி இருப்பீங்க. 15வது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் கௌரவம் பார்ப்பீங்க. 16வது பாயிண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ் நீங்கள் செய்யக்கூடாது, இல்லை செஞ்சால் நஷ்டம் அடைவீங்க, கவனமாக இருக்கணும். 17வது பாயிண்ட் அழகான மனைவி அமைவாங்க. 18வது பாயிண்ட் ஒரு தாய்மாமாவுக்கு மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கும். 19வது பாயிண்ட் சுகவாசியாக இருப்பீங்க. 20வது பாயிண்ட் உங்கள் சுகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. 21வது பாயிண்ட் சகோதர பகை உண்டு. 22வது பாயிண்ட் பூரிய சொத்துக்கள் அனுபவிக்க தடைகள் தாமதங்கள் ஏற்படும். 23வது பாயிண்ட் பூரிய சொத்துக்கள் அழியும். 24வது பாயிண்ட் கையால் செய்யக்கூடிய வேலை, கையால் செய்யக்கூடிய தொழில் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். 25வது பாயிண்ட் ஆன்மீக அமானுஷிய விஷயங்கள் உங்களுக்கு ஆர்வமும் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். 26வது பாயிண்ட் சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க, ஸோ இரட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது. 27வது பாயிண்ட் அப்பாவுக்கு 2 பேர் இருக்குங்க. 28வது பாயிண்ட் அப்பா முன்கோபியாக இருப்பார். 29வது பாயிண்ட் அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 30வது பாயிண்ட் அம்மா அப்பா கடையில் ஒற்றுமை குறைபாடு பிரச்சனையும் உண்டு. 31வது பாயிண்ட் மாமியார் முன்கோபியாக இருப்பாங்க. 32வது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு. 33வது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டெடி மைண்டுங்கிறது உங்களுக்கு இருக்காதுங்க, நிறையான முடிவு உங்களால் எடுக்க முடியாது. 34வது பாயிண்ட் பேச்சில் உள்கொத்து வச்சு பேசுறதோ அல்லது பொடி வச்சு பேசக்கூடிய குணமும் உண்டு. 35வது பாயிண்ட் மனைவி குடும்பம் வந்து பூரிகை தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும். 36வது பாயிண்ட் தந்திரசாலியாக இருப்பீங்க. 37வது பாயிண்ட் எதை யோசிச்சு தான் முடிவு எடுப்பீங்க, உடனே முடிவு எடுத்துட மாட்டீங்க. 38வது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு. 39வது பாயிண்ட் மில்க் ஸ்வீட்ஸ்னால் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். 40வது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவது விரும்ப மாட்டீங்க. 41வது பாயிண்ட்டு உங்களுக்கு ஒன்று திருமணம் லேட் ஆகும், இல்லைன்னா குழந்தை பாக்கியம் லேட் ஆகும். 42வது பாயிண்ட் மனைவி வழி உறவினருடன் பகைகள் ஏற்படும். 43வது பாயிண்ட் மனைவிக்கு வந்து ஏதாவது ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். 44வது பாயிண்ட் உங்களுக்கு அண்ணன் இருந்தாலும் சரி, அக்கா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். 45வது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்குன்னு ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க. 46வது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுத விரும்ப மாட்டீங்க. 47வது பாயிண்ட் உங்களுக்கு வர வேண்டிய லாபம் ப்ரமோஷனை போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. 48வது பாயிண்ட் சுய முயற்சியால் முன்னேறுவீங்க. 49வது பாயிண்ட் செய்வன பிரச்சனை இருக்குங்க குடும்பத்தில். செய்வனை இருந்துச்சுன்னா குடும்பத்தில் வந்து தகுதிக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது. இந்த வந்து செய்வனை இந்த காலத்தில் உண்மைதானா சார், நான் எப்படி சார் நம்புறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு பாசிட்டிவ்னு இருந்துச்சுன்னா நெகட்டிவ்னு இருக்க தாங்க செய்யும். செய்வனை அப்படிங்கிறது சும்மா ஒன்றும் நம்ம கூப்பிடலை, இதுக்கு ஒன்றா அறிவுரை சொல்லி நிரூபித்து காட்டுறேன். கால் சம்பந்தமான பிரச்சனை, அடிக்கடி கால் அடிபடுறது, கால் வலி, கால் உளைச்சல் இருக்கும், தரையில் உட்காந்தாலே கால் மரத்து போகும், தூக்க பிரச்சனை இருக்கும், நைட்டு தூக்கத்தில் திருப்தி இருக்காது, கெட்ட கனவுகள் வரதோ, லேட்டாக தூங்குவீங்க, வீட்டுக்குள்ளே ஆந்தை ஓனான் விஷச்சந்துக்கள் அடிக்கடி வந்துட்டு போகுங்க. நிறைய சிம்டம்ஸ் இருக்குது, நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள். செய்வனுக்கு உண்டான சிம்டம்ஸை நிரூபித்து காட்டி அதுக்குண்டான பரிகாரங்கள் வழிகாட்டி 3 மாதத்தில் உங்களுக்கே அனுபவ ரீதியான ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் நம்பிக்கையானவங்க யாராக இருந்தால் அவங்க ஏரியாவில் தரமாக வச்சு செய்வனை நிவர்த்தி பண்ணிக்கோங்க. ஆனால் கட்டாயம் செய்வனைக்கு நிவர்த்தி செஞ்சால் தாங்க உங்களால் முன்னேற்ற முடியும், இல்லைன்னா திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது. 50வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மர் தாங்க. இத்துடன் கமலக்கண்ணன் என்ற பேருக்கான 50 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சு 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்ன அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸ்க்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.